அமைதியாக அகவணக்கம். கட்சி தலைவருடைய தலைமையை ஏற்று இன்று தலைவர் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்றாலும் தலைவர் இன்றைய தினம் இதே வீரவணக்க நிகழ்வை கடலூர் மாவட்டத்தில் அவர் சிதம்பரத்தில் நடத்தி கொண்டிருந்தாலும் தான் வருவதாக எண்ணி விடுதலை சிறுத்தைகள் அனைவரும் இங்கே மூலப்புத்தகத்தில் வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்று தலைவர் வேண்டுகோளின்படி சென்னை மாவட்ட சிறுத்தைகள் அனைவரும் இங்கே வந்து இங்கே வீரவணக்கம் அஞ்சலி செலுத்தினார்கள். எனவே தலைமை நிலையத்தின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழின் சார்பாக ஒவ்வொரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல நினைவேந்தல் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது கொளத்தூரில் 29ஆம் தேதி. எனவே இந்த நிகழ்வை காலை 10 மணி அளவில் இதேபோல் அங்கே கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு வந்து கருப்பொடி முத்துக்குமாருக்கு தலைவர் தலைமையில் வீரவணக்க நினைவேந்தல் நடைபெறுகிறது. எனவே அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை போல பங்கேற்று அந்த போராளிக்கு நாம் வீரவணக்கம் செலுத்த வேண்டும். இதை நாம் உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த சனாதன கும்பலிடமிருந்து இந்தியாவை தமிழ்நாட்டை மட்டுமல்ல, அன்னை தமிழை மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்ல, அனைத்து மக்களையும் காப்பாற்றக்கூடிய, இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். எனவே அவர் ஒரு அரசியல் தலைவராக மட்டும் நாம் நினைத்துவிட முடியாது. இந்த தேசத்தை மீட்க வந்த ஒரு மீட்பராக நாம் நினைக்க வேண்டும். இனி பிஜேபி மோடி அரசுக்கு தமிழ்நாடு சொல்ல வேண்டியது இது தமிழ்நாடு அல்ல, திருமாநாடு என்பதைத்தான் நாம் சொல்ல வேண்டும். எனவே நாம் தமிழ்நாடு சிறுத்தைகளுடைய நாடு, தமிழ்நாடு திருமாநாடு என்று அன்னை தமிழ் காத்த போராளிகளுடைய நினைவு நாளில் நாம் உறுதியேற்று வீரவணக்கம் செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.